வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா சூப்பராக சாஃப்டாக ருமாலி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கடைகளில் செய்யும்போது ஃபுல்லாகவே மைதாவில் தான் செய்வாங்க. பட் நம்ம வீட்டில் செய்கிறனால ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சர்க்கரை சேர்த்து செய்யும்போது இந்த ரொட்டியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த உப்பும் சர்க்கரையும் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே கோதுமை மாவில் செஞ்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்காது. அதனால் கோதுமையும் மைதாவும் சம அளவு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். முக்கியமான ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே இதில் சேர்த்தக்கூடாது. ஃபுல்லே பாலில் தான் இதை பிசைஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம 2 கப் மாவு எடுத்திருக்கோம். எனக்கு அதுக்கு 1 கப் அளவுக்கு பால் ரொம்ப சரியாக இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 2 கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம நார்மலாக அழுத்தி பிசைறதுக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பிரேக் பண்ணி பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். பால் சேர்த்திருக்கனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 5 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அழுத்தி அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம். மொத்தம் இதை 10 நிமிஷம் பிசையணும். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கட் பண்ணியும் அடுத்த 5 நிமிஷம் நார்மலாக இப்படி அழுத்தியும் பிசைஞ்சோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை மடித்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் வறண்டு போகாமல் இருக்கும். இதுக்கு மேலே இப்போ ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே எதுவும் வறண்டும் போகலை. இப்போ இந்த மேலே இருக்க நெய்யெல்லாம் உள்ளே மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 10 செகண்ட் லைட்டாக இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்ட வேணாம், சின்னதாக உருட்டினா போதும். அப்புறம் இதை ரொட்டி மாதிரி இப்போ நம்ம விரிச்சிக்க போகிறோம். நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு விரிக்க போகிறது இல்லை, ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கிறனால அது இடம் பத்தாது. ஸோ அதனால் நான் கவுண்டர் டாப்பில் நான் விரிச்சிக்க போகிறேன். நீங்கள் க்ளீன் சர்ஃபேஸ் எதில் வேணாலும் இந்த மாதிரி ரொட்டியாக தேய்ச்சிக்கலாம். நல்லா மாவு டஸ்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இடையில தேய்க்கும் போது கூட ஒட்டிச்சுன்னா மாவு தூவி விட்டுக்கலாம். அது மாதிரி விரிக்கும்போது எவ்வளோ மெல்லிஸாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சன்னமாக விரிச்சுக்கணும். ஓரங்களும் நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி விரிச்சுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா மெல்லிஸாக நம்ம விரிச்சிட்ருக்கோம். நல்லா நைஸாக இருக்குது. கவுண்டர் டாப்பே தெரியுது. ஓரங்களும் கூட நல்லா மெல்லிஸாக இருக்குது. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் கையில் இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் அப்போ தான் கீழே விழுந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மாவோட ரொட்டி சுட்டோம் அப்படின்னா அது வேகும் போது கருகி கசப்பு டேஸ்ட் எடுக்கும். அப்படிலாம் கையில் வச்சு இப்படி உதறினீங்கன்னா கூட அந்த மாவெல்லாம் உதிர்ந்துடும். இப்போ இந்த இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் ரோல் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம், சால்ட் வாட்டர். நெக்ஸ்ட்டு இந்த ரொட்டி செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி தோசைக்கல்லில் செய்ய போகிறதில்ல, இந்த மாதிரி ஒரு கடாய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இந்த கடாயை திருப்பி வச்சு இதோட பேக் சைடில் தான் நம்ம ரொட்டி சுட போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி 2 சைடு கைப்பிடி இருக்கிற மாதிரி கடாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கைப்பிடி இல்லாத மாதிரி இந்த மாதிரி கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அயன் வெசல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த கடாயை நம்ம தலைகீழே இப்படி கவுத்து வச்சிடணும். நம்ம கேஸில் யூஸ் பண்ணும்போது எல்லா சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அப்படிங்கிறனால நான் 2 சைடும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக 2 பவுல் வச்சுக்க போகிறேன். பின்னாடி செவுருலேயே லைட்டாக பேலன்ஸ் ஆகிக்குது, அதனால் எனக்கு ஆடாமல் இருக்கும். நீங்கள் ஆடாமல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம ரொட்டி சுட ஆரம்பிக்கலாம். நீங்கள் 2 கைப்பிடி இருக்கிற கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு 2 சைடு ஆடாமல் இருக்கிறதுக்கு எதாவது பவுல் வச்சுக்கோங்க. ஆடாமல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சால்ட் வாட்டர் தெளிச்சிக்கலாம். தெளிக்கும் போது லைட்டாக வெளியெல்லாம் ஆகும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சால்ட் வாட்டர் தெளிக்கிறனால ரொட்டி ஒட்டாமல் வரும். அதே மாதிரி ஹீட்டும் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். சால்ட் வாட்டர் தெளிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரொட்டியை போட்டுடலாம். ரொட்டியை வச்சுட்டு இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. 2 சைடும் 20 செகண்ட் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம ரொம்ப மெல்லிஸாக தான் தேய்ச்சிருக்கோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். லைட்டாக பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் வந்தோடனே திருப்பி போட்டுடலாம். அப்பப்போ இந்த மாதிரி கிளாத் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 20 செகண்டுக்கு அப்புறம் நம்ம திருப்பிட்டோம். ரொம்ப நேரம் வேக விட்டு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பினோம் அப்படின்னா அது அப்பளம் மாதிரி மொறுமொறுன்னு ஆயிரும், சாஃப்டாக இருக்காது. அது மாதிரி ருமாலி அப்படின்னாலே ஹேண்ட்கர்ச்சீஃப்னு தான் அதோட மீனிங். ஸோ அதனால் இது எடுக்கும்போது கர்ச்சீஃப் மாதிரி மடித்து எடுக்கணும். ஒவ்வொரு முறை மடித்து எடுக்கும்போது ஒரு 5 செகண்ட் வச்சு எடுக்கணும். நம்ம ஜென்ரலாக ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா ருமாலி ரொட்டி அப்படி இல்லைன்னா நான் குல்ச்சா இப்படி தான் ஆர்டர் பண்ணுவோம். அந்த ரொட்டி நம்ம வீட்டிலேயே செஞ்சோன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வெஜ் குழம்பு நான்வெஜ் குழம்பு எது வேணாலும்
வச்சு சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி செட்டிநாடு மட்டன் குழம்போடு வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு எடுத்து வைக்கும்போது ஒரு கிளாத் வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக சூடாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிது ஹேண்ட்கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.